அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம inkscape அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட அறிமுகத்தை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனிபடி அவுட் தேர் யூடியூப் சேனல். நான் MVP. inkscape அப்படிங்கிறது வெக்டர் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் inkscape அப்படிங்கிறது. அடோபில் எப்படி Illustrator அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கோ அதே போல் ஓப்பன் சோர்ஸில் Adobe Illustrator-க்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர் தான் inkscape அப்படிங்கிறது. இது மூலயமா நம்ம வெக்டர் டிசைன் பண்ண முடியும். வெக்டர் கிராஃபிக்ஸ், வெக்டர் ஆர்ட், இது போன்ற விஷயங்களை எடிட் பண்ண, டிசைன் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய மென்பொருள் தான் inkscape அப்படிங்கிறது. inkscape இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சுலபம். ப்ரௌசருக்கு போங்க, சர்ச் பாக்ஸில் inkscape அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட்டில் inkscape.org அப்படிங்கிறது தான் inkscape-ஓட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் inkscape-ஓட அஃபிஷியல் வெப்சைட். உங்களை எழுதியிருக்காங்க பாருங்கள். inkscape is a professional vector graphics editor for Linux, Windows and Mac OS. It's free and open source. ஏற்கனவே சொன்னது போல் GIMP போலேயே இதுவும் முழுக்க ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். எந்த காஸ்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே, இது 3 OS-லையும் யூஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸ்லேயும் பயன்படுத்தலாம், விண்டோஸ்லேயும் பயன்படுத்தலாம், ஆப்பிள் மேக் OS-லையும் பயன்படுத்தலாம். இப்போ கரண்ட்டில் ஸ்டேபிளான வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 0.92.4 அதுதான் கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன். ஓகே, டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னாக்கா டவுன்லோட். லினக்ஸ் யூஸராக இருந்தால் இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பேக்காகவும் அல்லது ஸ்னாப் பேக்கேஜாக இல்லை கமாண்ட் லைன் மூலியமாகவும் டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் சென்டர் அல்லது சாஃப்ட்வேர் மேனேஜர் இருந்ததுன்னா அதில் போய்ட்டும் நீங்கள் ஃப்ளாட் பேக் அப்படிங்கிற செக்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா inkscape வெக்டர் கிராஃபிக்ஸ் எடிட்டர் அப்படின்னு இருக்குங்களா. இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்கனாக்கா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னாக்கா விண்டோஸ் இந்த ஆப்ஷன் உள்ள போங்க. உங்களோட OS ஆர்கிடெக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. 32 பிட்டா 64 பிட்டா? 64 பிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். EXE ஃபைலாகவே இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோடு பண்ணி வழக்கம் போல் அதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னாக்கா மேக் OS, ஆப்பிள்ஸ் மேக் OS அப்படிங்கிற லிங்க்கில் போனீங்கன்னாக்கா இங்கேயும் நீங்கள் இந்த பேக்கேஜை டவுன்லோடு பண்ணிக்க முடியும். டவுன்லோடு பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்ஸ்டால் பண்ணுறது. அடுத்ததாக inkscape-ஓட யூசர் இன்டர்ஃபேஸ். inkscape-ஐ ஓப்பன் பண்ணிக்கலாம். inkscape-ஐ ஓப்பன் பண்ணியாச்சு. முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் inkscape-ஐ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது போல் தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது inkscape 0.92.4.4ங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே இருக்கு பாருங்கள், inkscape 0.92.4 யூசர் இன்டர்ஃபேஸ். முதல் முறையாக ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம சௌகரியத்துக்காக இதை கொஞ்சம் மாற்றிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வியூ, மெயின் மெனுவில் வியூ அப்படின்னு போயிட்டு லாஸ்ட்டில் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் சூஸ் ஆகிருக்கும். நம்ம அந்த ரேடியோ பட்டனை கஸ்டம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்துருக்கும். அது என்னென்னு அடுத்தபடியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எல்லா சாஃப்ட்வேர்லேயும் உள்ளது போல் மெயின் மெனு இருக்கிறது மெயின் மெனு. அதுக்கு அடுத்தது இந்த டூல் ஆப்ஷன் தான் ரைட் சைடு இருந்தது. அதை நம்ம
கஸ்டம்னு இப்போ சூஸ் பண்ணதுனால வியூஸில் கஸ்டம் அப்படின்னு சூஸ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இதான் நிகழ்ந்த மாற்றம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஸ்னாப் ஆப்ஷன் பாக்ஸ். ஓகே, ஸ்னாப் கண்ட்ரோல் பாக்ஸ். ஸ்னாப் அப்படின்னா என்னன்னாக்கா, 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இது ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட், இது ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டையும் அடுத்தடுத்து ஒட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கண்ணை வச்சு கிட்ட கொண்டு போனோம்னா இடையில கேப் வந்துடலாம். ஓகேவா, அப்போ கிட்ட கொண்டு போனோடனே பாருங்கள், கார்னர் கிட்ட கொண்டு போனோடனே அதுவே ஸ்னாப் ஆகிக்குதா, அதுவே இழுத்துக்குது. இதுதான் வந்து ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்ணுற பாக்ஸ் தான் வந்து ஸ்னாப் கண்ட்ரோல் பாக்ஸ். அடுத்தபடியாக உள்ளது கமெண்ட் பாக்ஸ், கமெண்ட் மெனு. இதில் வந்து கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அன்டூ, ரீடூ, இது போன்ற சாதாரண விஷயங்கள் எல்லாமே, சேவ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ், கமெண்ட் மெனு. ஓகே, அடுத்து உள்ளது டூல் ஆப்ஷன் பார். டூல் ஆப்ஷன் பார், நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூலுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த பாரில் ஷோ ஆகும். இதுதான் வந்து டூல் ஆப்ஷன் பாக்ஸ். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தோம்னாக்கா இங்கே வரிசையாக அடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இங்க்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ். இது எல்லாமே இங்க்ஸ்கேப்போட டூல்ஸ். என்னோடய விண்டோ, என்னோடய மானிட்டர் வந்து கம்மி ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டூல்ஸ்லாம் இங்கே மறைஞ்சிருக்கு. ஓகே, அதிக ரெசல்யூஷன் உள்ள மானிட்டராக இருந்தாக்கா எல்லாமே இங்கே சிங்கிள் லைன்லேயே லைனப் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக வந்து ரூலர், எப்போதும் போல் ஸ்கேல் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சில இது ஒழிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் டாக்கபிள் டைலாக் பாக்ஸ். ஏற்கனவே நம்ம கிம்ப் வீடியோ பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. ரைட் சைடில் இருக்கிறது அங்கே எப்படி டாக்கபிள் டைலாக் பாக்ஸ் இருந்ததோ அது போல் இதுவும் அப்படி தான். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். இதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து டாக்கபிள் டைலாக் பாக்ஸ். இது உங்களுக்கு வெளியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த நேமில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா தனியாக ஒரு டைலாக் பாக்ஸாக வந்துடும். இதையும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். மறுபடியும் இது அங்கேயே போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஃபைல் நேமில், இந்த பாக்ஸோட நேமில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே டாக் ஆகிடும். இந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து இங்கே சைடில் அரேஞ்ச் ஆகிடும். நமக்கு பெரிய ஒர்க் ஏரியா கிடச்சிடும், தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அப்புறம் நமக்கு தேவைங்கிறப்ப மட்டும் இதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கலர் பெலட்ஸ். சாலிடான கலர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு கலரோட வெவ்வேறு ஷேடு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கிட்ட கர்சரை வச்சுக்கிட்டு மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லா கலரோட எல்லா ஷேடும் வந்து நமக்கு ரோல் ஆகும். ஓகே, அதுக்கு கீழே உள்ளது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஃபில் கலர் என்ன, ஸ்ட்ரோக் கலர் என்ன, எத்தனாவது பேஜில் இருக்கும், லேயரில் இருக்கும், என்ன டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஓகே, அடுத்ததாக இதுதான் வந்து ஒர்க் ஏரியா. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற எல்லா இடமுமே வந்து நம்மளோட ஒர்க் ஏரியா தான். இந்த பார்டர் இருக்குல்ல, இதுதான் வந்து பேஜ். இந்த பார்டர் வந்து பேஜ் பார்டர். நம்ம என்ன டிசைன் ஒர்க் பண்ணாலும், என்ன எடிட்டிங் பண்ணாலும் இந்த பேஜ் பார்டருக்கு வெளியே இருக்கிறது எதுவுமே நம்ம அவுட்புட் இமேஜில் வராது. ஓகேவா, இந்த பேஜ் பார்டரை நம்ம தேவைக்கு மாற்றி அமைச்சிக்க முடியும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த வீடியோவில் இங்க்ஸ்கேப்னால் என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி டவுன்லோடு பண்ணி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இங்க்ஸ்கேப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன எப்படி இருக்கும், அதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா எனிபடி அவுட் தேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.